ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ G45 5G ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்னைக்கு 5G போன் இன்னைக்கு மோட்டோ சைட்ல இருந்து வாங்கணும்னா இன்னைக்கு இந்த போனை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இந்த மொபைல நிறைய சிறப்பம்சங்களோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் பொறுத்தளவு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே இருக்கு, டிஸ்ப்ளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, 1 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், நிறைய உங்களுக்கு கெஸ்டட் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, IP54 ரேட்டிங்கும் இருக்கு. அது போக 50 MP பிரைமரி சென்சார், 16 MP செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு Snapdragon 6S Gen 3 ஒரு 600 மார்க்கெட்டோட இந்த போன் வெறும் ஒரு 11000 ரூபாய்க்கு 120GB வேரியன்ட் இந்த மொபைல் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்னைக்கு 5G செக்மெண்டோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 13000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஒரு 3 டைப் கலர்ஸ் வேரியன்ட் அண்ட் வீகா லெதர் பிரீமியம் ஃபினிஷ் டச்சர்ஸோட மோட்டோ G44 ஒரு 13 5G சப்போர்ட்டோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ G45 5G பாக்ஸ் ஒரு எப்பயும் போல ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர்ல மொட கொண்டு வந்திருக்காங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் எடுத்தோடனே நமக்கு சாஃப்ட் கேஸ் போட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ், அதுக்குள்ள சிம் இன்ஜெக்டர், யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 20 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ G45 5G இந்த மொபைலை பொறுத்தளவு ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 3 கலர்ஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 3 கலர்ஸ்மே செம கேச்சிங் ஆஃப் கலர்ஸா இருக்கு. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 11000 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 13000க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேட்டோட ஆரம்பிப்போம். பேக் சைடுல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மென்ட், பக்கத்துல ஃபிளாஷோட கேமரா ஏரியால கொஞ்சம் பம்பா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல மோட்டோ லோகோ அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிரீமியமான உங்க வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. தாறுமாறா இருக்கு. சோ பேக் சைடுலலாம் பிடிக்கும் போது செம்ம பிட்னஸும் இருக்கு. அண்ட் அந்த வெல்வெட் மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா அண்ட் பேக் சைடுமே நல்ல கர்வியா வந்தது. கைக்கு அடக்கமாவும் இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்க ஃபேட்டான டிஸ்பிளே தான் பஞ்ச் கோல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பஞ்ச் கோல் தான் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் 3.4 ஆடியோ ஜாக்கும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான மோட்டோக்கு உகந்த யூனிவர்சல் டிசைனோட இந்த வட்டம் மோட்டோ G45 டிசைன் பேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் for full HD plus கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளேக்கு எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சென்டர்ல ஒரு சின்ன ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்து வந்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அது போக டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. அண்ட் தட் எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், எந்த ஒரு OTT ஆப்ல நம்ம வீடியோ பாக்குறாகட்டும் சூப்பராகவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் மோட்டோ G45 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 180 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், உங்களுக்கு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைக்கும். மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X UFS 2.2 சப்போர்ட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸ் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ செட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP52 ரேட்டிங், Wi-Fi dual band support, Bluetooth 5.2, NFC support, FM radio, guested mode, side mount fingerprint sensor, 5G 13 band support and smart connect இருக்கு, திங்ஸில் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஃபேமிலி ஸ்பேஸ் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் மோட்டோ G45 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 200 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 50 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP 2 MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames seconds. EIS சப்போர்ட் கிடையாது. நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. அவுட்டோர்ல அண்ட் இன்டோர்ல ஒரு சில நாய்ஸஸ் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் நல்லாவே வருது. செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் குட். பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் உள்ள ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவுட்புட் இதுல இருக்கு. இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட்
வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை ஸ்னாப்டிராகன் 6s Gen 3 ஒரு 600 ஆர்கிடெக்டோட 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 619 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரன் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் இருக்கட்டும், சோசியல் மீடியா யூஸ் பண்றா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும், ஸோ எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு கன்வென்ட்டான சிப்செட் இந்த மொபைல்ல இருக்கு. அது காட்டிலும் இது ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நல்ல ஒரு ஃப்ளூயன்டான எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு இடத்துலயுமே லாகிங் இல்லாத அளவுக்கு ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சில இருந்து ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே ஏத்த மாதிரி இந்த சிப்செட்டை இந்த போன்ல செம்மவே இன்பில்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஆப்டிமைஸும் பண்ணிருக்காங்க இந்த மோட்டோ சைட்ல இருந்துனே சொல்லிக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த மொபைல்ல G45ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G44 5G இந்த மொபைலை பொறுத்தவரை நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் எதுக்காக நம்ம எடுக்கலாம்? ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு ஒரு 5G நெட்வொர்க் மொபைல் வேணும்னா கண்டிப்பா இந்த மோட்டோ மொபைலை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இந்த போன்ல சும்மா கொடுக்குறோம் 5G மட்டும் கொடுக்குறோம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்து பேக் சைட் பாடி பில்ட்ல இருந்து அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் முதற்கொண்டு பேட்டரியோட பேக்கப் அண்ட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட், கேமரால இருந்து உங்களுக்கு ப்ராசஸர் முதற்கொண்டு A to Z எல்லா இடத்துலயுமே இந்த போனை செம்மையா ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி, ஸோ கண்டிப்பா இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு இந்த மொபைல் உங்களுக்கு எதிர்பார்க்கிற அனைத்து விஷயம் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த மோட்டோ இந்த மொபைல் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.